ஸோ பல வாரங்கள்லேருந்து நம்ம பகவத்கீதாவோட அறிமுகத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஸ்லோகாஸு பாடத்துக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி கீதையோட முக்கியத்துவம் என்ன, எதுக்காக கீதையை உபதேசம் பண்ணார் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்காமையே உடனே நம்ம அதுக்கு டைவ் அடிச்சுட்டா நம்மளுக்கு எது சரியாக புரியாது. அதனால தான் பகவத்கீதை எத்தனை தடவை படித்தாலும் நிறைய பேருக்கு புரியறதில்லை. காரணம் அதோட சாராம்சமாக ஆகட்டும், இல்லை அதோட முக்கியத்துவம், அதோட உத்தேசம், இதெல்லாமே நம்ம புரியாமல் தெரிஞ்சுக்கிட்டாமல் தெரியாமையே நம்ம ஸ்லோகா படிக்கிறதுக்கு போயிட்டா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 18 அத்தியாயத்தில் முதலாவது பாடம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அதனால் அதை விட்டுட்டு நம்ம 2வது பாடத்துக்கு போயிடலாம்னு சொல்லி உடனே ஜம்ப் படிச்சுடுவாங்க. ஆனால் முதலாவது பாடத்தில் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு அத்தியாயத்தில் நிறைய விஷயங்கள் தெரிய வர வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி அறிமுகத்துலேயும் நிறைய இருக்குது. அறிமுகத்துலேயும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம், அந்த நீங்கள் குருக்ஷேத்திரத்தை ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் ஒரு பக்கம் கௌரவர், இன்னொரு பக்கம் பாண்டவர்கள், 2 பேரும் எதிரெதிராக நிற்கும்போது அதில் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, பாருங்கள், சத்திய யுகத்தில் சிறப்பான ஆட்கள் வேறு வேறு லோகத்தில் இருந்தாங்க. அவங்க ஒரு லோகத்தில் இருந்தாங்க, இவங்க ஒரு லோகத்தில் இருந்தாங்க. அதே நீங்கள் திரேதாயுகத்தில் வந்தால் ராமர் அயோத்தியில் இருந்தார், ராவணன் லங்கையில் இருந்தார். ஒரு சிறு அளவுக்கு அப்படியே வித்தியாசம், அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகிட்டே வருது நம்ம சத்தியயுகத்துக்கும் திரேதாயுகத்துக்கும். துவாபர யுகத்துக்கு வந்தால் ஒரே வம்சத்தில் இருக்காங்க, எல்லாமே ஒரே வீட்டில் ஒரே வம்சத்தில். குரு டைனாஸ்டின்னு சொல்லி பேர், குரு வம்சம். குரு வம்சத்திலே 2 பகுதி. ஒருத்தர் அண்ணாவோட சைடு, இன்னொருத்தர் தம்பியோட சைடு, திருத்தராஷ்டிரர், பாண்டராஜ். அப்படியே பாருங்கள், நெருங்கிட்டே அப்படியே வருது. சத்திய யுகத்தில் இன்னொரு லோகத்துலேருந்து இன்னொரு லோகத்துக்கு, அதாவது நரசிம்மர் ஒரு லோகத்தில் இருக்கார் வைகுண்டத்தில், ஹிரண்யகசிப்பு இங்கே இருக்கார். அதுக்கப்புறம் திரேதாயுகத்தில் பார்த்தா ராமர் அயோத்தியில் இருக்கார், ராவணன் லங்கையில் இருக்கார். துவாபர யுகத்தில் ஒரே வீட்டில் இருக்காங்க, இந்திரபிரஸ்தம். கலியுகத்தில் நம்மளுக்குள்ளே இருக்காங்க, 2 பேரும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க, நம்மளுக்குள்ளே இருக்காங்க, எங்கேயும் போகவே தேவையில்லை. ஸோ பாருங்கள், ஒரு யுகத்தோட அந்த சத்தியுகத்தில் சத்தகுணத்தில் இருக்கிற ஆட்கள் ஆழ்ந்தாங்க, அங்கே சத்தகுணத்தில் இருக்கிற பிராமணாசம் இருந்தாங்க. அதே மாதிரி திரேதாயுகத்தில் அந்த சத்தகுணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு. ரஜோகுணத்தில் துவாபரத்தில் நிறைய ரஜோகுண ஆட்கள் பிறப்பெடுத்தாங்க. துவாபர யுகத்தில் ரஜோகுணம், தமோகுணம் நிறைய இருக்குது. எங்கே பார்த்தாலும் தமோகுணம் தான். கலோ சூத்திர சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க சாஸ்திரங்களை. நம்ம கலியுகத்தில் பிறப்பு எடுக்கும்போதே நம்ம சூத்திரன்னு அர்த்தம். சாத்துர்வர்ணம் மயாசிஷ்டம் குணகர்ம விவாகஷயா அப்படின்னு சொல்கிறாங்க. 4 ஜாதிக்காரங்க தவிர வேறு எந்த ஜாதியும் கிடையாது. ஆனால் நம்ம ஒரு ஜாதியிலே பல ஜாதிகள் இருக்குது, பல பிறவிகள் இருக்குது. இப்போ தெலுங்குல காப்பல்லுன்னு சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்கிறாங்களோ தெரியாது, கவுடாசர். அதுலேயே அவங்கள ஏலிச்சே காப்பல்லோ, விரல் கொடுக்குறவங்க தர்மராஜ் காப்பல்லோ, இந்த மாதிரி பல பிறவிகள் இருக்குது. ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏதேஜம்ச கலாபம்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், எல்லாமே பகவான் தான் ஸ்வயமாக இந்த சாஸ்திரங்களை உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. பகவானே இலக்கிய அவதாரத்தில் பகவான் வியாசதேவரே ஜாதியும் தன்னோட செயல்களும் குணத்தால் கர்மத்தினால தான் பிறக்கப்பட்டிருக்கு, அதனால தான் டிவைட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் சூத்திரர் கூட பிராமணர் ஆகலாம், சூத்திரர் கூட சத்திரியன் ஆகலாம், சூத்திரர் வைஷ்யா கூட ஆகலாம், அதே சூத்திரர் வைஷ்ணவர் கூட ஆகலாம். பிராமணரை கூட உயர்ந்தமான தகுதி வைஷ்ணவருக்கு. ஆமாம், என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா மக்கள் பிராமணர் தான் ஹையஸ்ட்னு நினச்சிட்டு இருக்காங்க. வைஷ்ணவர் பியாண்ட் பிராமணர்ஸ், அதாவது பிராமணருக்கும் அப்பாற்பட்டவர் வைஷ்ணவர். என்ன டிஃப்ரென்ஸ்னா, பிராமணர் வேதங்களை படித்து வேதங்களை மற்றவங்களுக்கு அது சொல்லிக் கொடுப்பாங்க, பயிற்சி பண்ணுவாங்க.
ஆனால் வைஷ்ணவர் அப்படி கிடையாது. வேதங்களை மட்டும் சொல்லி கொடுத்து அதோட நிற்கிறது இல்லை. என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லெவலுக்கு இறங்குவாங்க, அவங்களோட உனிக்கு இறங்கி அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன கஷ்டத்தையும் இவங்க எடுத்துக்குவாங்க. துக்கி பராதுக்கின்னு சொல்லுவாங்க வைஷ்ணவர். அவங்களோட கஷ்டத்தையும் பார்த்துட்டு அதையும் வந்து அவங்க கஷ்டத்தை கேட்குறவங்க யாரும் இருக்கிறது இல்லை, ஆனால் வைஷ்ணவர் போய் கேட்பாங்க. அதை போய் கேட்டு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து விளக்கத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு பரிகாரமும் கொடுத்துருவாங்க. பரிகாரம் கொடுத்து விட மாட்டாங்க, மறுபடியும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தா கடைசி வரைக்கும் அவங்கள பக்தராக்கிற வரைக்கும் வைஷ்ணவர் விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வைஷ்ணவர் வந்து பொறுப்பெடுக்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது இந்த பகவத்கீதையில் ஒரு சைடு நல்ல ஆட்கள், இன்னொரு சைடு வந்து கெட்ட ஆட்களை வந்து நம்ம பார்க்கலாம். நல்லது கெட்டது ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். அதான் அந்த பிக்சர் வந்து அதான் அந்த விளக்கத்தை கொடுக்குது. ஒரு பகுதி வந்து பாண்டவர்கள், இன்னொரு பகுதி வந்து கௌரவாஸ். ஸோ இப்படி ரெண்டு பகுதியை நம்ம பார்க்கலாம். இந்த முதலாவது ஸ்லோகாலே திருதராஷ்டிரா என்ன சொல்கிறார் அதுலேயே நம்ம பார்க்கலாம். திருதராஷ்டிரவாச்சா தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவா மாமகா பாண்டவசேவா கிமகூர்வதா சஞ்சயா. அந்த ஒரு ஸ்லோகாலே நம்மளுக்கு தெரியுது திருதராஷ்டிரனோட குணங்கள் எப்படி இருக்குது, எந்த உணர்வில் அவர் பேசுகிறாரு, இதெல்லாமே நம்மளுக்கு தெரிய வருது. சஞ்சயனை கேட்குறாரு, திருதராஷ்டிரவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேத யுத்சவா, ரெண்டு பேருமே சேர்ந்து பாண்டுராஜோட பசங்க என்ன பண்ணுறாங்க, என்னோட பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பிரித்து அங்கே பேசுகிறாங்க. அங்கே பேசும்போதே குரூப்பிசமாக டிவைட் பண்ணுறாங்க. அந்த குரூப் வேறு, எங்கள் குரூப் வேறு சொல்லி அங்கேயே டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இதிலே நம்ம பார்க்கலாம். ஸோ தொடக்கத்திலே நம்ம வந்து அங்கே திருதராஷ்டிரன் பிரித்து பேசுகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அந்த குரூப் என்ன பண்ணுறாங்க, இந்த குரூப் என்ன பண்ணுறாங்க. ஸோ சஞ்சயன் எல்லாமே சொல்கிறாரு இல்லையா. அதனால் சஞ்சயனுக்கு நல்லா தெரியும், சஞ்சயனுக்கு. ஏன்னா அவர் வியாச மகர்ஷியோட சீடராக இருக்கிறதுனால அவருக்கு வந்து நல்லாவே தெரியும் யார் எப்பேற்பட்டவர், இந்த போரில் என்ன ஆக போகுது, இது எல்லாமே அவருக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு இன்டைரக்டாக அவருக்கு சொல்ல வராங்க. கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல வந்து எல்லாமே ஜெயம். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தலையா தத்ர ஸ்ரீ விஜயோ பூத்திர் துருவநீதிர் மதிர்மமா. எங்கே யோகேஸ்வரனான கிருஷ்ணர் இருக்காரோ, எங்கே தனுர்தாரியான அர்ஜுனர் இருக்காரோ, அந்த இடத்துல எப்பவும் சாந்தி, அசாதாரண சக்தி, விஜயம் எல்லாமே கிடைக்கும் சொல்லி சொல்கிறாங்க கிருஷ்ணர். அந்த லாஸ்ட் ஸ்லோகா இது பகவத்கீதை லாஸ்ட் ஸ்லோகாவில் 12வது சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம எப்படி இது பகவத்கீதா வந்து 5000 வருடங்கள் முன்னாடி உபதேசம் பண்ணது, இப்போ இருக்கிற கலியுகத்துக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது, நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதனால தான் சீக்கிரமாக எடுத்துக்க மாட்டாங்கன்றாங்க மக்கள். வந்து 5000 வருடங்கள் முன்னாடி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, இப்போ யார் அதை போய் ஃபாலோ பண்ண போகிறாரு. நிறைய சேஞ்சஸ் ஆயிடுச்சு. காலமும் இது அதாவது இருக்கிற எல்லாமே அப்படி தான் இருக்குது. மக்கள் சேஞ்ச் ஆகிட்டாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, காலம் சேஞ்ச் ஆகிடுச்சு, காலம் சேஞ்ச் ஆகிடுச்சு, காலம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காலமும் மாறல, எதுவுமே மாறல, இயற்கையும் மாறல. பகவானோட அந்த அமைப்பு அப்படியே இருக்குது, எப்படி இருக்கோ அப்படியே இருக்குது. நீங்கள் பாகவதமில் ஒரு ஸ்லோகாவில் சொல்கிறாங்க, நாரதர் சொல்லும்போது பின்னாடி பல யுகங்கள் பின்னாடி என்ன இருக்கோ இப்போ கூட அதே மாதிரி தான் இருக்கான், அப்படியே அது வந்துகிட்டே இருக்கான். இதே பூமியை தான் பார்த்தாரு, இதே சூரியன் தான். கரெக்ட் கரெக்ட். அது சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அது கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இது இந்த பூமி தான், இந்த பரத பூமி தான், பரத வருஷம் தான். இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அப்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி கலாச்சாரம் இப்போ வந்துட்டுருக்கு. இப்போ என்னாச்சு, பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துருச்சு. அதே மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸு, பெரிய பெரிய நகரங்கள், கிராமங்கள், டவுனு, இந்த மாதிரி நிறைய எப்படியெல்லாம் வந்ததோ அதே மாதிரி தான் அது ஒரு யுகமும் வந்துகிட்டே இருக்குது, ஒரு இதுவும் வந்துகிட்டே இருக்குது, ஒரு காலகட்டத்திலும் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு நாரதமுனி இவருக்கு, வியாசதேவருக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணும்போது. ஸோ இப்படி இந்த இப்போ இருக்கிற பகவத்கீதைக்கும் அந்த அப்போ சொன்ன பகவத்கீதைக்கும் இப்போது மாடர்ன் சொசைட்டி, இந்த நவீன காலத்தோட சமுதாயத்துக்கு எப்படி வந்து அது பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே என்ன நடக்குதோ அதான் சொல்கிறாங்க. இது வந்து இந்த பகவத்கீதை வந்து இந்த காலத்துக்கு தான், இந்த யுகத்துக்கு தான், இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கு தான், இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையவே கிடையாது.
கேட்டகரியே இல்லை. அது எல்லா குழுவுக்கும் சம்மந்தப்பட்டது, எல்லாருக்குமே சம்மந்தப்பட்டது. இப்படி இப்பேற்பட்ட அவங்களுக்கு தான், அந்த மாதிரி மனிதர்கள் தான் இது, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது, பெரியவங்க தான் இது, சீனியர் சிட்டிசன்ஸ் தான்ன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே பொருத்தம், இது எல்லாருக்குமே பொருத்தம். இங்கே என்னாச்சுன்னா, நவீன காலத்தில் டியூ டு அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த விஞ்ஞானமும் அப்புறம் வந்து இந்த டெக்னாலஜி வந்து உயர்ந்தமான ஒரு நிலைக்கு வந்து அது போயிடுச்சு. அது போனதுனால மக்கள் என்ன பண்ணாங்க, டெக்னாலஜி தான் கடவுள்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை தான் இப்போ பூஜை பண்ணுறாங்க. காலையில் நினச்சவொடனே யார் மூஞ்சி பார்க்குறாங்க? மொபைல் மூஞ்சி தான் பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, டிவி வச்சுட்டு அதுதான் கடவுள்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதை விட்டு மொபைல் பண்ணிட்டாங்க. எங்கள் தெருவில் அதுக்கு சொல்லுவாங்க, டிவியில் வீட்டில் ஒன்ட்டிக்கண்ணு ராட்சசல் உண்டாடான்னு இருக்க கேட்பாங்க. ஒரு கண் அரக்கன் இருக்கானான்னு சொல்லி கேட்போம். அதுக்கு பேரே வச்சுருப்பாங்க, ஒரு கண் அரக்கன்ட்டு. ஒரு கண் அரக்கன்னு சொல்லி அப்படி பேர் அதுக்கு, டிவிக்கு. அந்த மாதிரி மக்கள் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக ஆக நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகுதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம பிரச்சனைலாம் சால்வ் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது முன்னேற 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 என்ன ஆகிட்டு இருக்குன்னா, மக்களுக்கு வந்து என்னாச்சு, அதிகமான கஷ்டங்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. முழுக்க முழுக்க நம்ம கஷ்டத்தை பார்த்துட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த காலத்தில் வெஹிக்கல்ஸே கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், எந்த வெஹிக்கிளும் கிடையாது, பஸ்ஸு கூட கிடையாது. சைக்கிள் என்னமோ இருந்ததுன்னு நினைக்கிறேன் இல்லையா? சைக்கிள் பல வருடங்கள் வந்து முன்னாடி இருந்தது, சைக்கிள் இருந்தது. அப்படி ஸோ சைக்கிள் இருக்கிறதுனால நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஆகுது, ரொம்ப பிரச்சனை ஆகுது, வெளியூர் போனால் நம்ம நடந்து போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு இன்ஜினம் இருக்கிற ஒரு வெஹிக்கிளை வந்து கண்டுபிடிச்சாங்க, வாகனத்தை கண்டுபிடிச்சாங்க. அது வந்த பிறகு என்ன ஆகுது, அதை சமாளிக்கிறதுக்காக என்னாச்சு, இருக்கிற ஸ்மோக் பொல்யூஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புகை எல்லாம் ஸ்டார்ட் ஆகி எல்லாருக்கும் இருமல், அதுக்கப்புறம் இது ஹார்ட் ப்ராப்ளம், இதெல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்லி காரை கண்டுபிடிச்சாங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்லி ட்ரெயினை கண்டுபிடிச்சாங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும் நம்ம சொல்லி ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க. இப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, சேட்டலைட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ராக்கெட் போயிடுச்சு. இப்போ சீரியஸ் நேராக ராக்கெட் போகுது. இந்த மாதிரி ஒரு காலத்துக்கும் நம்ம வந்து நம்ம டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அட்வான்ஸ் ஆகிறதுனால பாருங்கள், துணி துவைக்கிறதுங்க எல்லாமே கையில் துணி துவைக்கிறது யாருமே கிடையாது. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு இவங்களுக்கு கூட வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க. கேட்டால் இஎம்ஐ கட்டிட்டு போகலாம் விடுங்க சார்ன்றாங்க. அந்த மாதிரி எல்லாமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இன்னொன்று என்னென்னா, எதுவுமே வந்து இன்ஸ்டன்ட் ஆகிடணும், 2 minutes மேகி நூடுல்ஸ் மாதிரி எல்லாமே டக்க 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 டக்குன்னு ஆகிடணும். இப்போ காலம் அந்த மாதிரி மாறிடுச்சு, சூழ்நிலை அந்த மாதிரி மாறிடுச்சு. ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த ஃபாஸ்ட்டாக போனதுனால எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுதோ அந்த அளவுக்கு ஆன்மீகம் என்னாச்சு, வர 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 அது வந்து கைவிட்டாங்க. எல்லாமே ஸ்லோவும் பண்ணாங்க, கைவிட்டாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க, ஒரு மகாராஜ் கிட்ட கேட்டேன், இன்றைக்கி சில நல்ல காரியங்களால் எதுக்கு நடக்குதுன்னா, சில பெரிய ஆச்சாரியாஸ், நம்ம ஸ்ரீல பக்தி சித்தாந்த கோஸ்வாமி, ஸ்ரீல பிரபுபாத நாராயண் மகாராஜ், இந்த மாதிரி வைஷ்ணவாஸ் எல்லாம் இவ்வளோ பெரிய கட்டமைப்பை வந்து உருவாக்குனதுனால தான் சில நல்ல காரியங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் போயிட்டுருக்கும், எதுவுமே இல்லாமல் போயிட்டுருக்கும். இருக்காது. அந்த மகாபிரபா இவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. பிரபு சொன்ன மாதிரி அந்த சைத்தன்ய மகாபிரபோட டீச்சிங்ஸை வந்து அவங்க அப்படியே தொடர்ந்து வந்து கடைப்பிடிக்கிறதுனால சில நல்ல காரியங்கள், சில என்ன சொல்கிறது, ஆன்மீகமான ஈடுபாடு எல்லாமே வந்து கொஞ்சம் பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. குரு அந்த பரம்பரைனால எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை, எதுக்காக இது சொல்கிறேன்னா, நிறைய கோரமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு உலகத்தில் நம்மளுக்கு. ஸோ அது வந்து எப்படிலாம் தடுத்து நிறுத்துகிற ஒரு இது சக்தி எதுக்கு இருக்குன்னா, இந்த ஆச்சாரியஸ்க்கு அவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க கொடுக்குற அந்த பயிற்சி, அவங்க பண்ணுற அந்த பிரச்சாரம், இது எல்லாமே நம்மளை வந்து காப்பாற்றிட்டு இருக்கு. இல்லை, நம்ம கூட அவங்க மாதிரி தான் இருந்திருப்போம். நம்ம சூழ்நிலை அப்படி தான் மாறிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பக்தர் ஒரு 10 வருஷமாக பயிற்சி பண்ணாங்க, கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, வேலை கிடச்சிச்சு அவருக்கு. வேலை கிடச்ச உடனே என்ன பண்ணாங்க, கட்டி மாலை போட்டிருந்தாங்க, பகவானோட நாமத்தை சொல்லிட்டு இருந்தாங்க, கோயிலுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க, நிறைய சேவை செஞ்சுட்டு இருந்தார். சென்னையில் போய் வேலை செஞ்சார், உண்மையாக நடந்தது. சென்னையில் போய் வேலை செஞ்சார், ஒரு ஹோட்டலில் செஞ்சிட்டார், கேட்ரிங் பண்ணவங்க. ஐ மீன் என்ன கோர்ஸ், கேட்ரிங் கோர்ஸு. அதை பண்ண உடனே அங்கே போய் சேர்ந்த உடனே அவன் உடனே கழட்டுப்பா
உன் கழுத்துக்கு போட்டிருக்கிய அந்த பெல்ட்டை கழட்டான்னாரு. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, கழட்டிட்டார். அதுக்கப்புறம் இது அப்படி போட்டிருந்தா வெளியே போயிடு, வெளியே போயிடு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவர் அங்கே ஜாயின் ஆகணும்னா எல்லாமே கழட்டிட்டாரு. அவர் என்ன பண்ணார், ரொம்ப விவேகமாக இருந்த ஆள் வந்து அதுக்கு வந்து அவர் சொன்னதெல்லாம் ஆமாம் இது கரெக்டு, அவர் சொல்கிறது கரெக்டு, நம்ம ஆஃபீஸில் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு வெளியே போய் அவங்க தனிப்பட்ட ஒரு முறையில் வந்து அவங்க கடைப்பிடிச்சிருக்கலாம். அந்த இதுக்கு அவர் இதாகிட்டார், பயங்கரமாக பற்றாயிட்டார். ஏன்னா அவர் தான் கடவுள் இல்லையா, சம்பளம் கொடுக்குறவங்க அவங்க தான். அதனால் ஒன்றும் பண்ண முடியல அவரால், எல்லாமே விட்டார். இப்போ சாண்டிங்கும் பண்ணுறதில்ல, இலக்கும் போடுறதில்ல, கட்டிமாலவும் போடுறதில்ல. இது வந்து நான் சொல்கிறது வந்து ரொம்ப அட்வான்ஸ் டிவோட்டி. அவர் 10-15 வருஷமாக இருந்தவர். அவர் 10 வருஷமாக இருந்தவர். பாருங்கள் எவ்வளோ உயர்ந்தமான ஒரு நிலையில் இருந்தால் கூட அதுக்கப்புறம் நிறைய பகவத்கீதைலாம் படிப்பாங்க. டெய்லி வந்து பகவத்கீதை படித்து மற்றவங்களெல்லாம் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தார். உடனே வந்து வீழ்ச்சி விழுந்துட்டார். நீங்கள் 10 வருஷம் இல்லை, வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். அது வந்து தொடர்ந்து நம்ம சாதனை கரெக்டாக இல்லைன்னா அந்த பாவபக்தி வரலன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். ஜடபரத்தர் வந்து பாவபக்தியில் இருந்தவர். அவர் அதாவது 8வது ஸ்டேஜ் பக்தி விதானத்தில், பக்தி நிலையில் வந்து 8வது ஸ்டேஜ், 9 ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜில் பாவபக்தியில் போய் அவர் வீழ்ச்சி விழுந்துட்டார், மாடாயிட்டார். இது மானாயிட்டார். ஆனால் பிரேம பக்திக்கு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டி. பாவபக்தியில் கூட நம்ம வீழ்ச்சி விடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றாங்க. அப்பேற்பட்ட ஜடபரத்தரே அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த டெக்னாலஜினால் நிறைய நம்ம வந்து ஆதாரப்படுறதுனால நம்ம பக்தி மட்டும் இல்லை, நம்மளும் வந்து ரொம்ப சோம்பேறி ஆகிடும், ரொம்ப சோம்பேறி ஆகிடும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கேட்பாங்க மக்கள், இது ஓகே நீங்கள் டெக்னாலஜியை பற்றி வந்து குறை சொல்கிறீங்க, ஆனால் அதை நீங்களும் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, நீங்களும் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதனால தான் ஆச்சாரியர் என்ன சொல்கிறாங்க, எந்த விதமான ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அது பகவான சேவைக்காக நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு தடவை ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டு காரில், காஸ்ட்லியஸ்ட் காரில் உட்காந்தார். ஒரு 1970s ரொம்ப காஸ்ட்லி கார் அப்போ. அது அந்த காரில் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கும்போது உடனே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்தாங்க. வந்த உடனே, சுவாமிஜி நீங்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வந்து உருவாக்கியிருக்கீங்க, அதுக்கு வந்து நீங்கள் ஃபவுண்டர் ஆச்சாரியா நீங்கள் தான். அப்புறம் உங்கள் சீடர்லாம் நிறைய இடத்துல வந்து புக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, நிறைய பிரச்சாரம்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு நீங்கள் துருவ வாழ்க்கையை வந்து நீங்கள் செயல்படுத்திட்டுருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி காஸ்ட்லியஸ்ட் கார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே, நீங்கள் பாருங்கள், ஜெயின்ஸ் பாருங்கள், நடந்து போகிறாங்க, எங்கே போனாலும் நடந்து போகிறாங்க, எந்த வெஹிக்கிள் இது பயன்படுத்துறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பிரபுபாதர் சொன்னார், ஜெயின்ஸ் மாதிரி நான் வந்து கடைப்பிடிச்சா என் வாழ்க்கை வந்து ஒரு ஆத்மாவை கூட நான் கொண்டு வர முடியாது. ஏன்னா உலகத்தெல்லாமே நான் வந்து பகவானோட பிரச்சாரத்தை வந்து நான் சங்கல்பத்தை நான் கொடுத்துருக்கேன் எங்கள் குருநாதருக்கு. அதனால் ஜெயின்ஸ் மாதிரி நான் நடந்துகிட்டே போனால் இந்த ஒரு ஆளுக்கு இல்லை, இந்த ஒரு யுகம் பத்தாது, பல யுகங்கள் நான் வந்து பிறப்பு எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் சொன்னார். அதே மாதிரி இன்னொருத்தர் கேட்டார், ஏன் இவ்வளோ பெரிய கோயிலெலாம் கட்டுறீங்க நீங்கள்? பழைய கோயில் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை கோயில் இருக்குது பழைய கோயில்? நம்ம ஒசூரில் சொல்லுங்கள். பழைய கோயிலே ரொம்ப அனாதி காலமாக இருக்கிறது. அனாதி காலமாக ஒரு 50 வருஷம் 100 வருஷம் அந்த மாதிரி கோயில் எத்தனை கோயில், எத்தனை ஊரில் நீங்கள் பார்த்துருக்கீங்க? இந்த நம்ம ஏரியாவில் மட்டும் இல்லை, நான் சொல்ல ஒசூர்லலாம் சொல்கிறேன் நான். பல கோயில் இருக்குது, எத்தனையோ கோயில் இருக்குது, 50 கோயில் மேலே இருக்கும். அந்த கோயிலுக்கு பூஜாரி கூட சரியாக வருதில்லை. சில கோயிலில் வந்து சனிக்கிழமை மட்டும் பூஜை செஞ்சுட்டு வந்துடுவார். அந்த மாதிரி கோயிலெலாம் இருக்குது. அதான் கேட்டார், அவர் போய் ப்ரெஸ் ரிப்போர்ட்டருக்கு போய் கேட்டார், எதுக்குங்க இந்த மாதிரி கோயிலெலாம் பெரிய பெரிய கோயில் கட்டுறீங்க? எத்தனையோ கோயில் இருக்குது, அந்த கோயிலே நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணலாம் இல்லையா? கரெக்டு தானே அவர் சொல்கிறது. அப்போது பிரபுபாதர் சொன்னார், யோசனை பண்ணிவிட்டு, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நானும் மறந்துட்டேன், கரெக்டு, நானும் அப்படி பண்ணியிருக்கலாம், ஆனால் நிறைய புது கோயில் கட்ட சொல்லிட்டேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் முன்னாடி கூட்டிகிட்டு போனார். அங்கே போனால் ஒரு பெரிய பார்க்கு, அந்த பார்க்கு கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு ஆசிரமம் ஒன்று இருந்தது. அந்த ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போனார் அவர், பக்கத்தே தான். இங்கே பாருங்கள், அனாதி ஆசிரமம், நிறைய அனாதி ஆசிரமத்தை குழந்தைங்கள நிறைய குழந்தைங்கள் இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. ஆயிடுச்சேன்னு சொன்னாங்க. குழந்தை எத்தனை பேருன்னு சொன்னாங்க. 2 பேர் குழந்தை இருக்குது. ஏங்க குழந்தை பெற்றுக்கிறீங்க? இங்கே எத்தனையோ குழந்தைங்கள் இருக்காங்க அனாத ஆசிரமத்தில்,
அவங்கள எடுத்து வளர்த்தலாம் இல்லை நீங்கள், அவங்கள எடுத்து வளர்த்துறது பதிலாக அவங்கள எடுத்து வளர்த்துடலாம் இல்லை. நீங்கள் எது குழந்தைன்னு பெற்றுக்கிட்டீங்க? இல்லை, இது எனக்குன்னு சொல்லி குழந்தை வேணும், ஏன் குழந்தை. அதே மாதிரி தான் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கோயில் வேணும், அதே தான் எங்கள் கோயில் கட்டியிருக்கோம். ஏன்னா மற்ற இடத்துல போய் நம்ம வந்து நம்மளுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நம்ம வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்கே போகாத, 4 மணிக்கே நீங்கள் எந்திரிடுறீங்க, தடா பட்டா தடா பட்டான்னு சவுண்டு, டமான்னு சவுண்டு விடுறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, அது இதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க, அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கோயில் கட்டிருக்கோம். உலகத்திலே எல்லாருமே வாழணும், அதுக்கு வந்து ஜாதி மதம் தேசம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் வரலாம் இந்த கோயிலுக்கு, யார் வேணாலும் வரலாம், சூத்திரன் கூட வரலாம், செண்டாளன் கூட வரலாம். செண்டாளன் யாருக்குன்னு தெரியுமா? நாய்க்கறியை சாப்பிட்றவன். அவங்க கூட வந்து இங்கே கோயிலில் உட்காந்து டான்ஸ் ஆடலாம், கீர்த்தன் பண்ணலாம், பஜன் பண்ணலாம், நாமத்தை சொல்லலாம், பிரசாதம் கூட நல்லா சாப்பிடலாம், எது வேணாலும் பண்ணலாம். கோயிலுக்கு வந்து கோயிலோட நியமங்களை வந்து கட்டுப்பாட்டில் இருக்குல்ல, அந்த கட்டுப்பாட்டில் எது இருக்குது அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே அறிகுறைகள் வந்து பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம பௌத்திக வாழ்க்கையில் எப்படி இருக்கோன்னா, இந்த என்ன சொல்கிறது, இல்யூஷன் மாயைக்கு வந்து நம்ம அடிமையாயிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். ஸோ எப்படி நம்ம கஷ்டப்படுறோன்னா, அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க ஒரு ஆச்சாரியா. ஒரு எலி இருக்குது, அந்த எலி என்ன பண்ணுதுன்னா, மரத்து மேலேருந்து கீழே இறங்கி ஒரு டப்பாவை பார்க்குது. அந்த டப்பாவில் வந்து நிறைய முந்திரி கொட்டை போட்டு வச்சுருக்காங்க ஒரு வேடன். அந்த அந்த முந்திரியெல்லாம் பார்த்து எப்படியாவது எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லி அது முயற்சி பண்ணுது. அப்படி முயற்சி பண்ணும்போது கீழே இறங்கி அந்த பாட்டிலோட மூடி எப்படி இருக்குன்னா, எலியோட கழுத்து டயா எவ்வளோ இருக்கோ அது மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. ஜாஸ்தியாகவும் இல்லை, கம்மியாகவும் கம்மியாகவும் இல்லை. சரி, உடனே அந்த பாட்டிலுக்குள்ளே எலி நுழைஞ்சிட்டு அந்த இதெல்லாமே எடுத்துருச்சு, முந்திரி இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது கரெக்டாக கழுத்து மாட்டிடுச்சு. ஸோ ஒன்று அந்த முந்திரி கொட்டை வந்து எடுத்துகிட்டு வெளியே வரணும்னா அது முடியாத காரியம். ஒன்று அது உள்ளே விட்டுட்டு இது வெளியே வரணும், இல்லை உள்ளே அது செட்டில் ஆகிடும். ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருக்கு அந்த எலி. ஸோ நம்மளோட நிலைமை கூட பௌத்திக உலகத்தில் அதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, இந்த முந்திரி கொட்டை என்னென்னா, பல வகையான பிரச்சனைகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் பௌத்திக உலகத்தில். பல பிரச்சனைகள், அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது, அந்த பாட்டில் நிறைய இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பல வகையான மனிதர்களுக்கு பல வகையான பிரச்சனைகளில் வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் பகவான் என்ன செய்கிறாரு, என்கிட்ட வந்துருப்பா, உனக்கு சந்தோஷமாக சாந்தியாக ஆரோக்கியமாக எந்த விதமான கஷ்டம் இல்லாத உன்னை நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னா கூட நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன், கொஞ்ச நாள் இருங்க நான் வந்துடுறேன், கொஞ்ச நாள் இருங்க நான் வந்துடுறேன், கொஞ்ச நாள் முந்திரி எனக்கு முந்திரி கொட்டை தான் வேணும்ன்ற. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரச்சனை இருந்தாலும் நான் பரவாயில்ல, நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் இருப்பேன், உயிர் போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது நான் வந்து போராடி இங்கே தான் இருப்பேன் சொல்லி நம்ம இங்கே செட்டில் ஆகிட்டு இருக்கோம் எல்லாரும். லெவல் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம வசூலில் அது கூட இல்லை, இப்போ எல்லாமே வந்துருச்சு. எந்த ஒரு நோய்க்கு வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் எல்லா நோய்க்கும் வந்து குணம் இருக்குது, அதுக்கு வந்து மருத்துவமனைகளும் நிறைய இருக்குது. ஸோ கட்டுவாங்க. அதான் அதனால தான் பிரபுபாத் சொல்கிறாரு, எ சத்ரியா ஷுட் பி எ ரிஷி. ஒரு அரசன் வந்து ஒரு பக்தராக இருக்கணும், ஒரு சாதுவாக இருக்கணும், ஒரு சத்தராக இருக்கணும், அப்போ தான் வந்து நாடு வந்து முன்னேறும். அதனால தான் ராஜர்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜர்ஷி அப்படின்னா ராஜா ப்ளஸ் ரிஷி. அவர் ராஜராகவும் இருக்கணும், ரிஷியாகவும் இருக்கணும். அப்போ தான் தன்னோட சப்ஜெக்ட்ஸை வந்து, குழந்தைங்களை வந்து, தன்னோட பிரஜைகளை வந்து பகவானோட சனாதன தர்மத்தை வந்து கடைப்பிடிச்சி அதுக்கு என்னென்ன சௌகரியம் வேணுமோ அதெல்லாம் உருவாக்குவாங்க, பண்ணி கொடுத்து நேராக பகவான்கிட்ட கூட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கணும். அது விட்டுருங்க, அந்த கதை நம்மளுக்கு வேண்டாம், அது நடந்துகிட்டே இருக்கும். அதை சொல்ல வரேன் இருங்க. பாருங்கள், குருக்ஷேத்திரத்தில் அப்படி சொன்ன பிரபு சொன்ன மாதிரி எனக்கு நான் வருது. அந்த மாதிரி சனாதன தர்மத்தை காப்பாற்றுறவங்க வந்து 5 பேர் தான் துவாபர யுகத்தில். ஆனால் சனாதன தர்மத்தை ஒழிக்கிறவங்க எத்தனை பேர், பக்தியை ஒழிக்கிறவங்க எத்தனை பேர்? அதில் பல கோடி பேர் இருக்காங்க. 100 மக்கள் 100 பேர் கௌரவாசு,
அவங்களோட அக்ஷோகினி வந்து 11 அக்ஷோகினி கௌரவருக்கு. அந்த அக்ஷோகினி எவ்வளோன்னு சொல்லி நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன், அது பெரிய கிளாஸ். அது பாண்டவர்கள் வந்து 7 அக்ஷோகினி. ஒரு அக்ஷோகினி என்ன, பல ஆயிரக்கணக்கான குதிரைகள், பல லட்சக்கணக்கான கால் சிப்பாய்கள், பல ஆயிரக்கணக்கான யானைகள். இது ஒரு அக்ஷோகினி சமானம். அந்த மாதிரி அக்ஷோகினி 11 அக்ஷோகினி இருக்கு கௌரவர்கிட்ட, கோடிக்கணக்காக இருக்கு. ஆனால் பாண்டவர்கிட்ட 7 அக்ஷோகினி இருக்கு. இந்த மாதிரி பிரபு சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் நல்லவங்க இருந்தா கோடிக்கணக்கான தர்மத்தை வந்து நாசம் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கலியுகத்தில் நாசம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கூடையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் நம்ம கொண்டு போகிறோம். ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டோம். தெரியாமல் அந்த கடைக்காரன் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சோம், ஒரு அது அழிஞ்சு போன ஒரு ஃப்ரூட் எடுத்து அதில் போட்டோம். அப்போ என்ன ஆகுது, எல்லா ஃப்ரூட்ஸும் அழிஞ்சிடுது. அப்போ ஒரு என்ன சொல்கிறது, அதர்மத்தை கடைப்பிடிக்கிறோம் ஒருத்தர் இருந்தால் போதும், என்ன பண்ணலாம், நாடே வந்து அழிச்சிடலாம். அதனால நம்ம என்ன செய்யணும், நாட்டில் இருக்கிற பிரஜைகள் வந்து எப்பேற்பட்டவனை வந்து நம்ம வந்து ஆள்றதுக்கு விடணும்னா ராஜர்ஷி ஆள்றதுக்கு விடணும். யார் வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து காப்பாற்றுறாங்களோ, இந்த தர்மத்தை காப்பாற்றுறாங்களோ, இந்த தர்மத்தை நிலைநாட்டுறாங்களோ, அதாவது கிருஷ்ணர் சொல்றாரு, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்றாங்க. எப்பெல்லாம் என் பக்தர்களை வந்து நான் பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு வரேன், அரக்கர்களை வதம் பண்ணுறேன், தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நான் யுக யுகமும் நான் அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் அந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நம்ம என்ன செய்யணும், கீதை, பகவத்கீதா, பாகவதம், இந்த மாதிரி ராமாயணம் இதெல்லாமே நம்ம படித்து நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம ரிலேட்டிவ்ஸ், இவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து என்ன செய்யணும், கீதையை வந்து விநியோகம் பண்ணணும். எப்படி நம்ம பிரசாதத்தை விநியோகம் பண்ணுறோமோ அந்த மாதிரி கீதையை விநியோகம் பண்ணணும். இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதம். ஏன்னா பகவத்கீதையே தோன்ன மாதம் இந்த மாதம். அதனால் பாருங்கள், உலகத்தில் அத்தனை பக்தர்கள் வந்து ஓடி ஓடி கீதையை வந்து ஒரு சிக்னலையும் ஸ்டாப் பண்ணி பகவத்கீதை வித்துட்ருக்காங்க. எப்படியாவது இவங்களை வந்து காப்பாற்றலாம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிரபுபாத் கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, என்ன சாமி உங்கள் ஆளுங்க எங்கே வந்தாலும் ஏர்போர்ட்டில் வந்தால் விடமாட்டேன்றாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் வந்தால் விடமாட்டேன்றாங்க, மார்க்கெட்டில் வந்தால் விடமாட்டேன்றாங்க, கீதை வேணுமான்னு சொல்லி ஒரே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு உங்கள் ஆட்கள் கிட்டன்னு சொன்னாங்க. அப்போ பிரபுபாத் சொன்னார், உங்கள் கஷ்டத்தை பார்த்து சமைக்க முடியாமல் உங்களை எப்படியாவது உங்களை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி தான் அவங்க வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்காக அவங்க வரல, ஏதோ ஒரு 3 நாளைக்கு நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிடைக்குதே, அதனால் நம்ம வித்துட்டாதான் அப்படி நம்ம சமாளிக்கலாம் சொல்லி அதுக்காக வரல. உங்களை வந்து காப்பாற்றுறதுக்காக, உங்கள் கஷ்டத்தை பார்த்து அவங்களால சகிக்க முடியல, அவங்களால கண்ணில் தண்ணி போட்டு வராங்க. அவங்களோட வாழ்க்கையே வந்து அர்ப்பணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்காக எதுவுமே அவங்க வச்சுக்கல. செல்ஃப்லெஸ் சர்வீஸ், சுயநிலைமை இல்லாமல் பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்காகவே வந்திருக்காங்க அவங்க. ஸோ கீதையில் அதான் சொல்கிறாங்க, செல்ஃப்லெஸ் டிவோஷனல் சர்வீஸ். சுயநிலையம் இல்லாமல் எனக்கு சேவை செஞ்சால் அதான் தூய்மையான பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், எலி மாதிரி முந்திரி கொட்டையை கையில் பிடிச்சிக்கிட்டு உலகத்தை என்றைக்கு நான் வந்து உலகத்தில் பாஸ் ஆகிறேன், என்றைக்கு நான் பாஸ் ஆகிறேன்னு சொல்லி நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதனால் ஒரு தடவை இதை நம்ம பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் கோயிலில் இதே மாதிரி உபன்யாசம் கொடுத்துட்டு இருந்தார். அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்தார், பெருசாக தாடி விட்டுருந்தார். விட்டுட்டு மகாராஜ் கிட்ட வந்தார், சுவாமிஜி எனக்கு தீட்சை கொடுங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொன்னார். பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருந்தார், பார்வையே சரியில்லை. அவருக்கு மகாராஜுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, ஆச்சாரியாஸ்க்கெல்லாம் பார்த்த உடனே ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மூஞ்சி பார்த்த உடனே ஓகே நான் உங்களுக்கு வந்து தீட்சை கொடுத்துட்றேன், உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாமே நீட்டாக ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இந்த முடிகிடெல்லாம் எதிர்க்கூடாது, நீட்டாக க்ளீனாக இருக்கணும், அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் சொன்னார், இல்லை சுவாமிஜி தாடியெல்லாம் சேவ் பண்ண முடியாது, என்னால் அது கட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு எப்போ அது விருப்பம் இருக்கோ அப்போ நீங்கள் வாங்க, நீங்கள் போகலான்னு சொல்லி சொன்னார். சரி, இவர் என்ன செஞ்சார், தாடி மேலே அவருக்கு அவ்வளோ பற்று. சரி, இவர் வெளியே கிளம்பிட்டார். வெளியே சைக்கிளில் கிளம்பிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து அந்த தாடி எடுத்துகிட்டு போய் அந்த சைக்கிளோட ஸ்போக்ஸ்க்கு அது போய் மாட்டிடுச்சு. அதுக்கு மாட்டின உடனே
இழுத்தா வந்து ஸ்கின்னே கட் ஆகுது. என்ன பண்ணலாம்? என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். நீட்டாக எடுத்துருந்த தாடியை சொன்னார், சாமி நீ எத்தனை வருஷமாக தாடியை வளர்த்துருக்கியோ அது எல்லாமே ஷேவ் பண்ணால் தான் உன்னை காப்பாற்ற முடியும், இல்லைனா உன் ஸ்கின்னெல்லாம் கட் ஆகிடும். என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டாங்க. அப்பவும் யோசனை பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம், அப்படியே எடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இல்லை முடியாது, சரி இழுத்து பாருங்கன்னு சொன்னாங்க. இழுத்து பார்த்தா அழுதுட்டார். பயங்கரமான வலி. எப்படின்னா நம்ம ஒரு கையில் காயப்பட்டால் ரொம்ப நாள் பிளாஸ்டர் போட்டிருந்தா அது என்ன இருக்கும், நல்லா போய் ஜாம் ஆகிட்டுருக்கும். அது இழுத்தா நம்மளுக்கு பயங்கரமாக வலிக்கும். அந்த மாதிரி இவர் ஒன்றும் பண்ண முடியாத காலத்தில் என்ன பண்ணார், இழுத்து நீட்டாக ஷேவ் பண்ண சொல்லிட்டாங்க. சரி ஷேவ் பண்ணிட்டு மறுபடியும் போய் பார்த்தார் மகாராஜ் நான் ஷேவ் பண்ணிட்டேன் இப்போது. அப்படியா, சரி இது அன்றைக்கே பண்ணிருக்கலாம். இல்லை எனக்கு தாடினா ரொம்ப பிடிக்கும் சொல்லி. அப்போ இப்போ எப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இதில் என்ன கீதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு விளக்கத்தை நம்ம வந்து பக்தி சேவை பண்ணும்போது, பகவானுக்கு குருவுக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும்போது பிரேமையோடு நம்ம செய்கிறதில்ல. ஃபோர்ஸ்ஃபுல்லி வி ஆர் சர்விங் த லார்ட். என்ன சொல்கிறது, என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லுக்கு என்ன சொல்கிறீங்க, கட்டாயமாக நம்ம வந்து பகவானுக்கு பக்தி சேவை செய்கிறதுனால அந்த தாடின்றது வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த பௌத்திக உலகம், அந்த பௌத்திக உலகத்து மேலே நம்மளுக்கு அந்த அளவுக்கு பற்று, அதை வந்து நம்மளால் விட முடியல, எந்த காரணத்தை கொண்டு விட முடியல. அது மேலே இருக்கிற அந்த பற்றுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அது என்ன ஆகுதுன்னா சில டைமில் வந்து அது வந்து 2 பொருள்கள் அதுக்கு சொல்கிறாங்க கீதையில். 2 பொருள்கள். என்ன பொருள்கள்னா கேலிபர் அண்ட் கேரக்டர் வந்து பாத்திரம், கேலிபர் வந்து குவாலிட்டி. ஸோ பாத்திரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளோட பாத்திரம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆச்சாரியாஸ், பகவத்கீதை வந்து ஒரு அகாடமிக் கோர்ஸாக நீங்கள் படிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் நம்ம எப்படி படிக்கிறோம், வாத்தியார் சொன்னது கரெக்டாக, இந்த கொஷின் இந்த ஆன்சரு இப்படி தான் வரும், அதுக்கு ஒரு கைடு வாங்கிடுவோம். இதெல்லாமே ரொம்ப சின்சியராக நம்ம படிப்போம். அந்த மாதிரி பகவத்கீதை படிக்கக்கூடாது. அப்போ எப்படி படிக்கலாம் பகவத்கீதை? நம்ம புரிஞ்சுட்டு படிக்கணும். அப்புறம் புரிஞ்சுட்டு படித்து நம்ம என்ன செய்யணும், சொல்கிறாங்க பகவத்கீதையில் வந்து நம்ம வாழணும்னு சொல்கிறாங்க, படிக்கக்கூடாது, படிச்சுட்டு வாழணும். வி ஷுட் லிவ் இன் பகவத்கீதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீதையை நம்ம படிக்கிறது மட்டும் இல்லை, அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு நடைமுறையில் நம்ம கொண்டு வரதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். எல்லாமே நம்ம வந்து கொண்டு வர முடியாது, படிப்படியாக நம்ம வந்து அது கொண்டு வரதுக்கு நம்ம வந்து முயற்சி, ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதான் பகவத்கீதை அறிமுகத்தில் அதான் சொல்கிறாங்க பகவான் வந்து கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு, அர்ஜுனா நீ நினச்சிட்டு இருக்கிற இந்த உடல்கள் எல்லாமே தற்காலிகமானது, ஒரு நிரந்தரமானது கிடையாது. நீ பண்ணுற ஒரு செயலும் நிரந்தரமானது கிடையாது, எல்லாமே தற்காலிகமானது. அதனால் நீ கிருஷ்ணா, அர்ஜுனா நீ ஒரு பெரிய பண்டிதன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற, நீ ஒரு பெரிய பண்டிதன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க, ஆனால் நீ யார் தெரியுமான்னு சொல்லி கேட்டார். நீ ஒரு முட்டாளன் கிருஷ்ணர். யாரை சொல்கிறாங்க? கிருஷ்ணரை நம்மளை தான் சொல்கிறாங்க, அர்ஜுனரை வச்சு நம்மளை சொல்கிறாங்க. நீங்கள் முட்டாள் மாதிரி அடிக்கடி நீங்கள் பிறப்பு எடுத்துகிட்டே இருக்கிறீங்க, கஷ்டத்தை வந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஒரு பிறப்பும் எடுத்துகிட்டே இருக்கிறீங்க. 84 லட்சம் யோனிகளை வந்து நீங்கள் பிரவேசம் ஆகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதனால் முட்டாள் மாதிரி பேசாத, பண்டிதா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீ பண்டிதன் மாதிரி நீ நினச்சிட்டு இருக்காத, நீ பண்டிதன் கிடையாது. ஸோ நம்மளும் அப்படி தான் பக்தி சேவை பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அகங்காரம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம், எல்லாம் தெரியும், இவங்கெல்லாம் புதுசாக சொல்லும்போது வேறவங்களுக்கு நம்ம வந்து பயிற்சி கொடுக்கும்போது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம தான் பாஸு, நம்மளுக்கு எல்லாமே தெரியும் சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். அதனால் அந்த கீதையோட அந்த டீச்சிங்ஸ் வந்து ரொம்ப விசேஷமானது ஒரு. அதனால தான் பாருங்கள் கோர்ட்டில் கூட அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் வந்து ஆர்குமெண்ட் பண்ணும்போது கேஸ் தொடங்குறதுக்கு முன்னாடியே கீதை மேலே நீ வந்து ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கோர்ட்டில்? படத்தில் பார்த்துருக்கீங்க. அதான் கரெக்ட். ஸோ உடனே அந்த கீதை மேலே வந்து கை வச்சு எத்தனை பொய் சொல்லணுமோ அத்தனை பொய்யும் சொல்லிடுவாங்க. அவரோட சுயநலத்துக்காக கீதையில் ராமாயணம் வச்சா கூட அதை மேலே கை வச்சு மறுபடியும் அவங்க சுயநலத்துக்காக எது வேணாலும் பண்ணுவாங்க, அவங்களோட ஃபேவருக்காக. ஸோ அதனால் இந்த கீதையோட அந்த டீச்சிங்ஸை வந்து நம்ம வந்து வாழணுன்றாங்க. கல்வி படிக்கிற மாதிரி, கல்வியில் படிக்கிற மாதிரி நம்ம படிக்கக்கூடாது.
ஒரு ஸ்கூல்லையோ காலேஜில் நம்ம படிக்கிற மாதிரி அதை படித்தா நம்ம வந்து அது என்னாகும், ஏதோ பொழுதுபோக்கோசம் நம்ம வந்து படிச்சிருக்கோன்ற மாதிரி நம்மளுக்கு வந்துடும். அதனால் கீதையை வந்து அதனால தான் நான் ஸ்லோவாக வந்து கீதை புக்கின்னு எடுத்து ஸ்லோகாவை நீங்கள் படிக்கவே இல்லை. ஏன்னா பேசிக்ஸை வந்து கரெக்டாக உங்களுக்கு நம்ம படிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை அந்த டச்சில் இருக்கணும். நம்ம அதோட தொடர்புலேயே நம்ம இருக்கணும். அந்த தொடர்பில் இருக்கிறதுனால தான் அப்போ தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். நான் ஒரு தடவை ஒரு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். அந்த உபன்யாசத்தில் போயிருக்கும்போது நான் நல்லதுக்காக கெட்டதுக்காகவே ஒரு சான்ஸ்கிரிட் டீச்சர் வந்தார் அன்றைக்கி. சம்ஸ்கிருதத்தில் அவர் அந்த அம்மா சம்ஸ்கிருதத்தில் பேசுவாராம். அவரே பேசுவாராம். அவர் ஒரு தடவை வந்துட்டு உபன்யாசம் ஆன பிறகு என்கிட்ட கேசினார், பிரபு நான் சம்ஸ்கிருதமெல்லாம் படிச்சிருக்கேன், நான் பேசுகிறேன்னாரு. சம்ஸ்கிருதம் வந்து தேவர்கள் தெய்வீகமான மொழி, தேவர்கள் வந்து பேசுகிற மொழி, அது மொழி. சரி ஓகே மாதாஜி அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, ஆனால் நான் கீதையை படிச்சிருக்கேன் பிரபு, எனக்கு ஒன்றுமே புரியல பிரபுன்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது பிரபுபாத கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், ஏன் பிரபு இந்த ஸ்லோகாஸ் எல்லாம் சம்ஸ்கிருத ஸ்லோகாஸ்லாம் இருக்குது, இதெல்லாமே நம்ம வந்து முயற்சி பண்ணுறது, இது பயிற்சி பண்ணுறதுக்காக நம்ம சம்ஸ்கிருதத்தை ஒரு பாஷை அந்த மொழியை வந்து நம்ம கற்றுக்கணும்னு சொல்லுங்க. பிரபுபா சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைப்பா, அந்த சம்ஸ்கிருதம் நீ முயற்சி பண்ணுன்னா அந்த பயிற்சி வந்து இந்த யுகத்தில் இந்த பிறவியில் உனக்கு ஆகாது, இன்னொரு பிறவி நீ எடுக்கணும். அதுக்கே 5-6 வருஷம் ஆகிடுது. சம்ஸ்கிருதம் வந்து சாதாரணமான ஒரு பாஷை கிடையாது. கற்றுக்க முடியும், வரும். அது பயிற்சியில் வந்து அபியாச யோக யுக்தேனா சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம்னு சொன்னார் கிருஷ்ணர். அர்ஜுனா, நான் சொல்ற மாதிரி நீ அபியாசம் பண்ணு, நான் சொல்ற மாதிரி நீ பிராக்டிஸ் பண்ணு, அப்போ கண்டிப்பாக உனக்கு முடியும்னு சொன்னார். மாமனுஸ்மர யுத்தியச்சா அப்படின்னு சொன்னார். என்னையே நினச்சிட்டு அவரை நினச்சி அவரை சேவையில் வந்து நம்ம ஈடுபடும் போது தீவிரமாக எந்த காரியத்தையும் நம்ம முடிச்சிடலாம். எப்பேற்பட்ட காரியத்தையும் நம்ம முடிச்சிடலாம். பாருங்கள், இவ்வளோ குளிர் இருக்குது, இத்தனை பேர் வந்திருக்கங்க. நம்மளால் வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கு பணி இருக்குது. இருந்தாலும் கிருஷ்ணருக்காக அவரை பற்றி நம்ம கேட்கணும். என்னோட இதயத்தை வந்து தூய்மையாக்கணும். என் இதயத்தில் நிறைய அனர்த்தாஸ், நிறைய தேவையில்லாத பொருள்கள் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாமே சுத்தமாக்கணும்னா அவரை பற்றி நம்ம கேட்டே இருக்கணும். ஏன் அவரை பற்றி கேட்கணும்னா அவர் தூய்மையானவர், தூய்மைக்கு அவர் உச்சக்கட்டத்தில் இருக்கிறவர். அவரை பற்றி நம்ம கேட்டால் நம்ம தூய்மை ஆயிடுவோம். இப்போ ஒரு உண்மையான ஒரு ஜென்டில்மேன் இருக்காருன்னா அவர்கிட்ட நம்ம வந்து சங்கி பண்ண நம்ம என்ன ஆகும், நம்மளும் அவ்வளோ மாதிரி ஆயிடுவோம். ஒரு குடிகாரன் இருக்கான், அவங்க கூட நம்ம சங்கி பண்ண என்ன ஆயிடுவோம், நம்மளும் குடிகாரம் ஆயிடுவோம். அதனால தான் காரணம் குணசங்க தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி நம்ம வந்து நம்மளோட குணம் எப்படி மாறுதுன்னா சங்கத்தினால தான் மாறுது. சங்கத்தினால, அதுக்கப்புறம் உணவுனால மாறுது. இது 2 நாளாக தான் நம்ம முக்கியமாக நம்ம மாறுது. அதனால நம்ம பண்ணுற சங்கம் வந்து சத் சங்கம் தான் நம்ம பண்ணணும், அசத் சங்கம் பண்ணக்கூடாது. சத் சங்கத்தில் நம்ம பண்ணுறதுனால சத்குணங்கள் நம்மளுக்கு வருது. ஏன் சத்குணங்கள் வருது? சத் புருஷங்களோட திருவாயில் வர்றதுனால சத்குணங்களை நம்ம வந்து வளர்த்திக்கலாம். அசத் சங்கம் பண்ணால் அசத் குணங்கள் தான் வரும். ஏன்னா அசத் குணத்தை நிறைஞ்சிருக்கிற நபர்கிட்ட நம்ம வந்து சாங்கித்யம் எடுக்கிறோம். அவர் வந்து அந்த மகாத்மா இல்லை, துராத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பகவத்கீதையில் சொல்கிறாங்க துராத்மா. ஸோ மகா ஆத்மா அப்படின்னா உயர்ந்தமான ஆத்மாக்கள். அதாவது பகவானோட கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க தான் மகாத்மாசன்னு சொல்கிறாங்க. பகவானோட கட்டுப்பாட்டில். ஸோ நம்ம எல்லாம் பகவானோட கட்டுப்பாட்டில், நம்ம யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம்? துர்காதேவி, மாயாதேவியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். இங்கே எப்படியாவது நம்ம வாழ்ந்து நானும் ஒரு பாஸ் ஆகணும்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம். ஆனால் நம்மளால் பாஸும் ஆக முடியல, தாசும் ஆக முடியல. நடுவில் முழிச்சு எலி மாதிரி நம்ம முழிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், முந்திரி கொட்டை எப்போ சாப்பிட சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். தாடியை பெருசாக வளர்த்துக்கிட்டு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. டைம் ஆயிடுச்சு, சாரி. ஜெபம் பண்ணிடலாம் ஒரு 10 நிமிஷம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாம். பிரபு அவங்களாம் பேசிட்டு 28ஆம் தேதி நம்ம ஒரு தாம சேவை பண்ண போகிறோம். தாம சேவைன்னா பகவான் வந்து அங்கே லீலைகள் பண்ண இடம். சஞ்சிக்கோட்டைக்கிட்ட என்ன நெல்லூர் பிரபு, சிங்கநல்லூர்னு சொல்லி ஒரு சிறப்பான ஒரு இடம். அங்கே செஞ்சிக்கோட்டை அதுக்கப்புறம் வந்தது, கரெக்ட். ஸோ சிங்கநல்லூரில் பெருமாள் வந்து சைந்த கோணத்தில் இருக்காங்க. சைந்த கோணத்தில்
நம்ம திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் நம்ம பார்த்தோம் இல்லை, அதே மாதிரி குளத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த ஸ்ரீரங்கத்தில் மட்டும் ஒரே ஒரு சின்ன ஒரு பாஸ்ட் டைம்ஸ் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். சின்ன பாஸ்ட் டைம்ஸ். ஒரு தடவை ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து வராரு. அப்போ வந்துட்டு இருக்கும்போது நிறைய பக்தர்கள்லாம், ஏன்னா ராமானுஜாச்சாரியா வந்திருக்காருல ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியா, அதனால் அவங்க கூட வந்து நிறைய கேட்கலாம், நிறைய கேட்டு நம்ம வந்து உணரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய எல்லாருமே வந்துடுவாங்க. அவர் வந்தால் அவங்க ஒரு அந்த கோயிலை தாண்டி நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஃபைல்மேன், பயங்கரமான ஃபைல்மேன், அந்த வட்டாரத்திலே அவனை வந்து வெல்றவன் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய சக்திமான் அவன் வந்து நல்ல குண்டா வைரமாக போயிட்டுருக்கான், நடந்து போயிட்டுருக்கான். அவன் எங்கே போயிட்டுருக்கான்னா ஒரு அழகான பெண் பின்னாடி நோக்கி போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் அவரோட சீடரை கூப்பிட்டாரு. யாருப்பா இந்த ஆள்? உலகமே வந்து ரங்கநாதரை நோக்கி அரங்கனை நோக்கி வராங்க, இவன் என்னன்னா ஒரு பெண் பின்னாடி போயிட்டு இருக்கான், யார் இவன் சொல்லி சொன்னார். சுவாமிஜி, அவன் பெரிய ஃபைல்மேன், அவன் வஸ்தாத் அவன் அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா, அவனை கூப்பிடுப்பான்னு சொல்லி சொன்னார். கூப்பிட்டு ஆசிரமத்துக்கு வர சொல்லுன்னு சொல்லி கூப்பிட்டாரு. சொன்ன உடனே கூப்பிட்டு வந்தார். என்னப்பா நீ பெரிய ஃபைல்மேனா அப்படின்னு சொன்னேன். ஆமாம், ஒரு பெரிய ஃபைல்மேனு, ஒரு சக்திமான, ஆஃப்டர் ஆல் ஒரு பெண் பின்னாடி நீ போயிட்டு இருக்கிற, உனக்கு நல்லா இருக்காப்பா இதுன்னு சொல்லி கேட்டார் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியா. அப்படி இல்லை சுவாமி, அப்படி சொல்லாதீங்க, தப்பு நீங்கள் சொல்கிறது. அந்த பெண்மணிக்கு இருக்கிற அந்த நேத்திரங்கள் இந்த உலகத்திலே யாருக்குமே இல்லை, அவ்வளோ அழகா இருக்கு. அப்படி ஒரு அழகான ஒரு நேத்திரங்கள் எனக்கு நீங்கள் காமிச்சு விட்டா நான் உடனே சரணாயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே சரணடைஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே. அந்த பெண்மணிக்கு இருக்கிற அந்த நேத்திரங்களோட 1000 மடங்கு, அதாவது கணிக்க முடியாத ஒரு அளவுக்கு அழகு நான் காமிக்கிறேன். அந்த நபருக்கு நீ வந்து சரணடைஞ்சிடுறியா? உண்மையாக சரணடைஞ்சிடுறேன்னு சொல்லி. அப்போ நாளைக்கு காலையில் நேராக நீ வந்து இதுக்கு கோயில்கிட்ட வந்துட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொன்னார். அப்போது நேராக வந்தார். ஒரு 6:30 மணிக்கு வந்தார். வந்துட்டு இந்த சாமிஜிக்கு போய் என்ன தெரியும் அழகத்தை பற்றி, அவரால் போய் முடியுமான்னு சொல்லி என்ன பண்ணார், நைட்டே வந்து அரங்கங்கிட்ட பேசிட்டார். இவர், அரங்கா இப்படி வராரு பார்த்துக்கோன்னு சொன்னார். நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் இப்போ பண்ணுறேன். ஸோ உடனே அவர் அழைச்சிட்டு வந்தார். அவரோட கண்ணுகளை பாருப்பா, அரங்கனோட கண்ணுகள் பாருப்பான்னு சொன்னார். அந்த அரங்கன் கண்ணோட பார்த்த உடனே மை மறந்துட்டார், அவர் தன்னையே மறந்துட்டார். கண்ணு பார்க்கும்போது நின்னும்போது அவனுக்கு அப்படியே அதிர்ச்சி வந்துருச்சு. அப்படி கண்ணை இப்படி பிரபு சொன்ன மாதிரி இப்படி ஆட்டினார் பாருங்க. உடனே அவங்களுக்கு வந்து என்னடா இப்படி இருக்கா, எந்த உலகத்தில் நான் பார்க்கலையே, அவ்வளோ நல்லா வர்ணிக்கிறார். அது வந்து ஆச்சாரியஸ் நல்லா வர்ணிப்பார். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு அழகு அந்த கண்கள். அதை பார்த்த உடனே அந்த ஃபைல்மேன் என்ன சொன்னால் உடனே அவரை சரணடைஞ்சிட்டார். அப்புறம் ராமானுஜர் கூட போய் அவர் பெரிய பக்தர் ஆகிடுறார், உயர்ந்தமான ஒரு பக்தர் ஆகிடுறார். ஸோ அந்த மாதிரி அந்த அரங்கனை நம்ம போய் பார்க்க போகிறோம் சிங்கநல்லூரில். ஆல்ரெடி நிறைய பக்தர்கள் வந்து 1000 தூண்கள் இருக்கிற ஒரு கோயில், பெருமாள் கோயில் ஒன்று, அந்த கோயிலுக்கு நம்ம போகிறோம். இன்னும் இது 2 தான் நம்ம போகிறோம். முடிகிற அளவுக்கு அக்கம் பக்கம் ஏதாவது இருந்தால் அதுவும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். அதெல்லாம் உங்களோட ஒத்துழைப்பு, நீங்கள் எப்படி டைம் சேவ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போகலாம். ஸோ டிக்கெட் வந்து செப்பீஸ்ண்ணா, ஸோ 2000 ரூபா வைக்கலாம் சொல்லி பார்த்தாரு பிரபு. இல்லை வேண்டாம், நம்ம பக்தர்கள்லாம் 1000 ரூபா கொடுத்தா போதும், மீதியெல்லாம் நாங்கள் போட்டிக்கிறோம் சொல்லி பிரபு சொல்லிட்டாரு. ஸோ 1000 ரூபா நீங்கள் கொடுத்தா 3 வேளை வயிறு நிறைய பிரசாதம், அப்புறம் உணர்வுக்கு நிறைஞ்ச மாதிரி கீர்த்தன், அப்புறம் வந்து ஞானோதயம் ஆகிற மாதிரி கிருஷ்ண கதா, அப்புறம் வந்து நீங்கள் வீட்டில் ஆறாமல் சோஃபாவில் உட்காந்து மாதிரி சாப்பிடுவீங்க. ஆனால் இங்கே நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுக்கு கூட்டிட்டு போமாமையே நிறைய தபஸை உங்களுக்கு செய்ய விட்டுருவோம். அதாவது கலியுகத்துக்கு பொறுத்த மாதிரி ஒரு தபஸ்யா, நம்ம மக்களுக்கு, நம்ம சௌகரியத்துக்கு, நம்ம என்ன சொல்கிறது, நம்மளோட ரேஞ்சுக்கு, நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சௌகரியம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ யாரெல்லாம் வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் லக்ஷ்மியை கொடுத்தா நாங்கள் லக்ஷ்மி பதியை காமிக்கிறோம். ஏன்னா ரதத்தை நம்ம வந்து புக் பண்ணோம். அந்த ரதம் புக் பண்ணுறதுக்கு நிறைய வெக்கேஷன் வந்து நிறைய இது இருக்குது. நிறைய பேர்லாம் பஸ்ஸெல்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே போகிறதுக்காக. ஸோ நம்ம ரதத்தை தான் போகிறோம், ஜெகநாதர் ரதம் நம்ம போகிறோம். எல்லாரையும் உட்கார வச்சு, எப்படி அயோத்தியாவில் வந்து ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணிட்டு தன்னோட கப்பலில் வந்து அயோத்தியத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டாராம். அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த அரங்கனை போய் பார்க்க போகிறோம் ரதத்தில்.
அந்த ரதத்தில் வந்து 24 hours பாட்டு தான், சினிமா பாட்டு தான். பாடலாமா சினிமா பாட்டு? ஸோ 24 hours ஹரிநாம சங்கீர்த்தனம் இருக்கும், ஹரிகதா இருக்கும், பிரசாதம் இருக்கும். தயவுசெய்து எல்லாருமே இந்த ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. எல்லாருமே இந்த மாதிரி யாரும் கூட்டிகிட்டு போகிறதில்ல. நம்ம வீட்டில் சொன்னால் கூட நம்ம புருஷன் நல்லா கூட்டிகிட்டு போக முடியாது, ஏன்னா டைம் இல்லை ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபுல் பிஸி கலியுகத்தில். அதனால் அவங்களாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு உங்களை இந்த பெரிய ஒரு இதுக்கு வந்து தாம சேவான்னு சொல்லுவாங்க. இந்த தாம சேவத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக அவங்க கிருஷ்ணரே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து செய்தி கொடுத்துருக்காங்க, ஏன்பா சும்மா உட்கார வச்சிருக்கிற, ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு டூர் கூட்டிகிட்டு போப்பா, ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போ, ஒரு பிக்னிக்காக கூட்டிகிட்டு போன்னு சொல்லி அவர் ஒரு செய்தி கொடுத்துருக்காரு பக்தர்களுக்கு. அதனால் இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு பக்தர்கள் கூட வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். எல்லோரும் கூட நம்ம போயிடலாம், ஃபேமிலி கூட போகலாம், ஃப்ரெண்ட்ஸு கூட போகலாம், ரிலேட்டிவ்ஸ் கூட போகலாம். ஆனால் பக்தர் கூட போக முடியாது, பக்தர்கள் கிடைக்க மாட்டாங்க. சத்சங்கம் வந்து கிடைக்கிறது கஷ்டம். மார்க்கெட்டில் நீங்கள் என்ன வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் வைஷ்ணவில் விலை கொடுத்து வாங்க முடியாது. வலை போட்டால் கூட நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க வைஷ்ணவர்கள். கலியுகத்தில் எல்லாமே கௌரவாஸ் தான் கிடைப்பாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸ்ரீ ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கி, श्री श्री राधा गोविंद भगवान की, श्रील प्रभुपाद की, गौर प्रेमानंद. जय श्री कृष्ण चैतन्य प्रभु. टाइम उंदा అయిపోయి ఎంత అయిపోయి టైం ఎంత? சரி ஜெபம் பண்ணிடலாமா எல்லாரும்? ஓகேவா? உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? பிரச்சனை இல்லை? ஓகே, எல்லோரும் ஓகேவா? ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இருக்கா? ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். எமர்ஜென்சி கேட் எக்ஸிட் பொறுமையாக செய்யலாம். ஓகே, இல்லை டைம் ஆயிடுச்சு இல்லை, அதனால் எல்லாருக்கிட்டையும் ஜபமாலை இருக்குங்களா? ஜபமாலை எல்லாருக்கிட்டையும் இருக்கா? மாதாஜி మీరు కనబడలే చాలా రోజులు ఇంకా ஊருக்கு போயிட்டா? ஓகே ரைட். இந்த மாலை வாங்கினவங்களாம் இதில் வராங்களா? 5 பேர் மாலை நீங்கள் வாங்கிங்களா மாதிரி? ரைட், ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. அப்புறம் ஒரு 5 பேர் அந்த உங்களுக்கு என்ன ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்பு. அதில் வந்து ஆன்மீகத்தோட மட்டும்தான் செய்திகள் வரும். யாராவது உங்களுக்கு விருப்பப்பட்டால் எங்கிட்ட நம்பர் கொடுத்துருங்க, அந்த குரூப்பில் உங்களை சேர்த்து விட்றேன். ஆல்ரெடி ஒரு குரூப் இருக்குது, ஆனால் அந்த குரூப்பில் வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஸ்டாலில் மிக்ஸர் மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நாங்களும் பிரபு எல்லாம் சேர்த்து பேசிட்டு இந்த இதில் வேணா பிரபு நம்ம அயோத்தியாவோட அந்த குரூப்பே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து தனியாக இது பண்ணியிருக்கோம். அதில் வந்து உங்கள் செய்திகள் மட்டும் வரும், எதுவுமே வேறு வராது. ஆன்மீகமான செய்திகள் மட்டும் வரும் உங்களுக்கு. இந்த நம்ம கோயிலை பற்றி ப்ரோக்ராம்ஸு, அப்புறம் நம்ம கோயில் பற்றி ஏதாவது விசேஷமான ஒரு ஃபெஸ்டிவல்ஸு, அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்ஸு, இதெல்லாமே ஏகாதசி இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி. அப்படி ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நம்பர் கொடுக்கலாம். நீங்கள் நம்பர் கொடுத்தா உங்கள் நம்பரை வந்து ஆட் பண்ணுவோம். அந்த நம்பரை உங்களுக்கு நீங்கள் எதாவது பண்ணிட்டீங்களா? நீங்களா குரூப் எதாவது க்ரியேட் இன்னும் பண்ணல? ஓகே ஓகே. அப்படி ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்பர் கொடுத்துருங்க, நான் இந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுறோம். அந்த குரூப் பேரே வந்து கீதா சொல்லி தான் வரும். கீதா ஃப்ரம் கிருஷ்ணா அப்படின்னு தான் வரும், இல்லை ராதா கிருஷ்ணா அந்த மாதிரி தான் வரும். அதெல்லாம் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு நம்பர் ஆட் பண்ணுவோம், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தா கூட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும் இந்த மாதிரி இருக்குன்னு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது மாலை வேணால் வாங்கிக்கலாம், மாலை வேணால் வாங்கிட்டு இப்போ ஜபம் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்துடலாம், இல்லை வேணும்னா அப்படியே வாங்கிக்கலாம். பிரபு கிட்ட மாலை இருக்குது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மாலை வீட்டில் இருக்கிறவங்க தயவுசெய்து பூஜை செய்யாதீங்க, மாலைக்கு கொண்டு வந்து கோயிலில் கொண்டு வந்து சேவை பண்ணுங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण प्रभु உங்களுக்கு தான் வாங்க 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 உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க எப்போ தான் நீங்கள் வரீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் हरे कृष्ण பண்ணுங்க हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे प्रभु வாங்க வாங்க हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे वांग हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे
हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे कृष्ण 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 हरे राम हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे कृष्ण 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 हरे हरे राम हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे कृष्ण 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 हरे हरे राम हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे कृष्ण 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 हरे हरे राम हरे कृष्ण 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 हरे हरे राम हरे कृष्ण 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 हरे राम हरे कृष्ण 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 हरे हरे राम हरिनाम संकीर्तन महायज्ञ की श्रील प्रभुपाद की गौर प्रेमानंदे हरे कृष्ण இங்க வந்திருக்கிற எல்லா பக்தர்களோட ஆரோக்கியமாக அவங்க இருக்கணும், சாந்தியாக இருக்கணும், நிம்மதியாக கிருஷ்ண பக்தி அவங்க வந்து பயிற்சி பண்ணணும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களும் வந்து பக்தராகணும் சொல்லி நம்ம ஒரே ஒரு தடவை பகவான் கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஒரு தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி விடுமுறை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா हरे 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 हरे